ஹலோ ட்ரேடர்ஸ், இன்னைக்கு வீடியோவில் 4 பெஸ்ட்டான ஸ்விங் ஸ்டாக்கை பற்றி தான் சொல்ல போகிறேன். ஆக்சுவலி சொல்ல போச்சுன்னா இந்த ஸ்டாக்ஸ்லாம் அதிகமாக இந்த ஃபண்டமெண்டல்ஸ் ஃபைனான்சஸாக பார்க்க தேவையில்ல. இந்த நான் சொல்கிற எல்லா ஸ்டாக்ஸுமே நல்ல வெல் பிராண்டடான ஸ்டாக்ஸ் தான். அதனால் வீடியோவை லாஸ்ட் வரைக்கும் ஃபுல்லாக மிஸ் பண்ணாமல் பாருங்கள். அதிகமான இன்ஃபர்மேஷனை கண்டிப்பாக லேர்ன் பண்ணலாம். ட்ரேடர்ஸ், ஒன் ஸ்மால் ரிக்வஸ்ட், வீடியோ லைக் பண்ணுங்கள். நீங்கள் லைக் பண்ணால் தான் எனக்கும் மோட்டிவேஷனாக இருக்கும். டெய்லி இதே போல் பெஸ்ட்டான வீடியோஸ்லாம் கொண்டு வரதுக்கும் ஹெல்ப்பாக இருக்கும். லிஸ்ட்டில் இருக்கிற இங்கே ஃபஸ்ட்டு ஸ்டாக் ஐடிசி கம்பெனி. அண்ட் இந்த ஸ்டாக்குமே பார்த்தீங்கன்னா ஒரு ஆல்மோஸ்ட் வந்து மார்க்கெட் கேப் 5,00,000 இருக்கிற இதுவுமே ஒரு வெல் பிராண்டடான லார்ஜ் கேப் ஸ்டாக் தான். ROCE 36% இருக்குது. சேம் டைம் ROE 27% இருக்குது. ரெண்டுமே சொல்ல தேவையில்ல, அபோவ் ஆவரேஜ் சொல்லுவாங்கள்ல, அதை விட அதிகமாக தான் இங்கே பார்க்க முடியுது. அண்ட் ஈவன் சொல்ல போச்சுன்னா ஸ்டாக் PE இங்கே 24ல் ட்ரேட் ஆகிட்டு இருக்குது. அண்ட் சேம் டைம் இண்டஸ்ட்ரி PE 47ல் இருக்குது. உங்களுக்கு கிளியராக புரிஞ்சிருக்கும். இப்பயுமே பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் வந்து ஸ்டாக் ப்ரைஸ் வந்து அண்டர் வேல்யூவேஷனாக ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. அண்ட் ஒன் மோர் பாசிட்டிவான அட்வான்டேஜ், டெட் டு ஈக்விட்டி வெறும் ஜஸ்ட் இங்கே 0.01 தான் இருக்குது. ஒரு ஆல்மோஸ்ட் சொல்லிச்சுன்னா கடனே இல்லாத கம்பெனிலே ஈஸியாக சொல்லிடலாம். அண்ட் நம்ம இங்கே டெக்னிக்கல்ஸுமே கிளியராக பார்க்க முடியும். ஸ்டாக் ப்ரைஸ் ஒரு ஆல் டைம் ஹைலேருந்து பார்த்தாலும் ஒரு நியர் அபவுட் வந்து ஒரு அரௌண்ட் இங்கே ஒரு 20% கீழே டவுனில் தான் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. அண்ட் சேம் டைம் இங்கே டெக்னிக்கல்ஸ் நல்லா கிளியராக பார்க்க முடியும். இங்கே இருக்க ஒரு சப்போர்ட் லெவல் இருக்குல்ல, இந்த சப்போர்ட் லெவல் தான் இப்பயுமே ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. அண்டு இங்கேருந்து மேலேருந்து பார்த்தாலுமே ஒரு ஜஸ்ட் செகண்ட் தான் ஒரு ரெசிஸ்டன்ட் இருக்குது. அந்த ரெசிஸ்டன்ட்மே ப்ராப்பராக இங்கே மேக் பண்ணியிருந்தா இங்கே கிளியராக ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. அதுவுமே இங்கே கிளியராக பார்க்க முடியுது. அண்ட் சேம் டைம் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு இங்கேருந்து சப்போர்ட் எடுத்துச்சு, ரிவர்ஸ் ஆனதை கிளியராக பார்க்க முடியும். செகண்ட் டைம் இங்கேருந்து சப்போர்ட் எடுத்துருக்கு, திரும்ப ரிவர்ஸ் ஆகிருக்கு. அண்ட் தேர்ட் டைம் ஃபோர்த் டைமில் பார்த்தீங்கன்னா இங்கேருந்து சப்போர்ட் எடுத்துருக்கு, நல்ல ஒரு கிளியராக ரிவர்ஸ் ஆகிருக்கு. அதே போல் தான் இப்பயுமே நல்லா கிளியராக புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். இப்பயுமே சப்போர்ட் லெவலில் தான் வந்து ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. அதனால் இங்கேருந்து ஒரு நல்ல ஒரு ரிவர்ஸ் பவுன்ஸ் பேக்கில் ஒரு பாசிட்டிவாக மேலே போகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இங்கேயுமே பார்க்க முடியலாம். ட்ரேடர்ஸ், நான் இங்கே அனலைஸ் பண்ணுற மாதிரியே நீங்களும் எல்லாத்தையுமே அனலைஸ் பண்ணலாம். அண்ட் மார்க்கெட்டில் இங்கே பெட்டரான ப்ராஃபிட்டையுமே மேக் பண்ண முடியும். என்னோடய ஸ்டாக் மார்க்கெட் கோர்ஸுமே பேசிக்லேருந்து எடுத்து அட்வான்ஸ் வரைக்கும் வெறும் ஜஸ்ட் இங்கே 1,000 தான் சேல் பண்ணிட்டு இருக்கேன். நீங்கள் டெஃபினட்டாகவே பர்ச்சேஸ் பண்ணலாம். ஸ்டாக் மார்க்கெட்டை பற்றி ஸ்விங் ட்ரேடிங்கை நான் ஃபுல்லாகவே இங்கே எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு டெஃபினட்டாகவே அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். அண்ட் மந்த்லி மெம்பர்ஷிப் இது வெறும் ஜஸ்ட் 1 மந்த்துக்கு 300 சேல் பண்ணிகிட்ருக்கேன். அண்ட் இயர்லி மெம்பர்ஷிப் இது பார்த்தீங்கன்னா 2 மந்த் இது இங்கே டிஸ்கவுண்டோட ஃப்ளாட்டாகவே 3,000ல நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம். மந்த்லி மெம்பர்ஷிப்லேயும் சரி அண்ட் சேம் டைம் இயர்லி மெம்பர்ஷிப்லேயுமே சரி, உங்களுக்கு பெஸ்ட்டான ஸ்டாக்ஸ்லாம் இருந்துச்சுன்னா நம்மளுடைய கம்யூனிட்டி குரூப் இருக்குது. அந்த குரூப்பில் நான் இங்கே போஸ்ட் பண்ணிகிட்டு இருக்கேன். மெம்பர்ஷிப் குரூப்பில் ஜாயின் பண்ணுங்கள். உங்கள் கேபிட்டல் குரூப் பண்ண டெஃபினட்டாகவே ஹெல்ப்பாக இருக்கும். கீழே டிஸ்கிரிப்ஷன்லையும் அண்ட் ஃபஸ்ட்டு கமெண்ட்லையும் லிங்க் தந்திருக்கேன். வெறும் ஜஸ்ட் ஒன் டைம் செக் பண்ணி பாருங்கள், உங்களுக்கு டெஃபினட்டாகவே ஹெல்ப்பாக இருக்கும். நெக்ஸ்ட் ஸ்டாக் ஜில்லெட் இந்தியா. இந்த கம்பெனி பற்றியுமே தெரியாமல் இருக்காது. நம்ம எல்லாருமே மீன்ஸ் சேவிங் பண்ணுறோன்னா இந்த கம்பெனிக்கு நல்ல கிளியராக தெரியும். இந்த கம்பெனிலேருந்து பாருங்கள், மீன்ஸ் மார்க்கெட் கேப் வந்து 27,000 கோர்ஸில் இருக்க ஒரு ரொம்ப சின்ன, இதுவுமே ஒரு சின்ன ஸ்மால் கேப் இல்லைன்னா மிட் கேப் ஸ்டாக் மாதிரி தான் தெரியும். ஏன்னா மார்க்கெட் லீடர் வைஸில் பார்த்தீங்கன்னா இவங்க செக்டரில் இவங்க தான் இங்கே மார்க்கெட் லீடராக இருக்காங்க. ஐ ஹோப் கிளியராக அவங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். அண்ட் ஸ்டாக் PE இங்கே 47ல் ட்ரேட் ஆகிட்டு இருக்குது. சேம் டைம் இண்டஸ்ட்ரி PE 49 தான் இருக்குது. இப்போயே கிளியராக புரிஞ்சிருக்கும். ஸ்டாக் ப்ரைஸ் இப்பயுமே ஒரு அண்டர் வேல்யூவேஷனாக ட்ரேட் ஆகிட்டு இருக்குது. அண்ட் ROCE 56% இருக்குது, ROE இங்கே 41% இருக்குது. இது ரெண்டுமே அபோவ் ஆவரேஜை விட சூப்பராக வந்து ரொம்ப ஹையில் இருக்குது. அதனால் ஸ்டாக் ப்ரைஸ்னு பார்த்தீங்கன்னா சீக்கிரமாக ரிவர்ஸ் பவுன்ஸ் பேக் ஆகி மேலே போகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இங்கேயுமே பார்க்க முடியுது. ப்ரமோட்டர் கிட்ட 75% ஸ்டேக்ஸ் வச்சுருக்காங்க. அண்ட் டெட் டு ஈக்விட்டி அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் வெறும் ஜஸ்ட்டு ₹1 கூட இந்த கம்பெனியில் மீன்ஸ் கடனே இல்லைன்னு கூட சொல்லலாம். இது ரொம்ப ரொம்ப மோர் பாசிட்டிவான அட்வான்டேஜ். அண்ட் நம்ம டெக்னிக்கல்ஸில் பார்த்தாலுமே ஸ்டாக் ப்ரைஸ்னு ஒரு ஆல் டைம் ஹைலேருந்து பார்க்கும்போது ஒரு நியர் அபவுட் 27% கீழே டவுனில் தான் ட்ரேட் ஆகிட்டு இருக்குது. அண்டு டெக்னிக்கல்ஸ் இங்கே நல்லா ப்ரீவியஸாக நல்லா கிளியராக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி கிளியராக பார்க்க முடியும். எப்போல்லாம் இங்கே சப்போர்ட் ரேஞ்சில் வருது, ஒரு ரிவர்ஸ் பவுன்ஸ் பேக் ஆகுது, நல்லா கிளியராக பார்க்க முடியும். இங்கே நல்லா கிளியராக பார்க்கலாம். கீழே சப்போர்ட்டில் வந்துச்சு, நல்ல ஒரு ரிவர்ஸ் பவுன்ஸ் பேக் ஆச்சு. அண்ட் அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு டைம் பீரியட் எடுத்துச்சு. மீன்ஸ் ஒரு நல்ல ஒரு சப்போர்ட்டில் ஓரளவுக்கு ஒரு டைம் பீரியட் எடுத்துச்சு. ஒரு அரௌண்ட் பார்த்திங்கன்னா ஃபெப்ரவரிலேருந்து எடுத்து ஒரு மே வரைக்கும் ஒரு அரௌண்ட் பிடிச்சிங்க ஒரு 2லேருந்து ஒரு 3 மந்த் கிட்ட இங்கே டைம் எடுத்திருக்கு. அண்ட் அதுக்கடுத்து திரும்பவும் நல்ல ஒரு பெட்டரான இங்கே ரிவர்ஸ் கிடச்சிருக்கு. அதுவுமே கிளியராக பார்க்க முடியுது. அகெயின் பார்த்தீங்கன்னா இப்பயுமே சேம் லெவலில் தான் இங்கே சப்போர்ட் எடுத்துகிட்டு இருக்கு. மேபி சொல்ல முடியாது, ஒரு 1 மந்த் இல்லைனா 2 மந்த்து கீழே லெவலில் இருக்கலாம். அண்ட் அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா திரும்ப ரிவர்ஸ் பவுன்ஸ் பேக்கில் ஒரு நல்ல பாசிட்டிவான மீன்ஸ் ட்ரெண்டிங்கில் போகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இங்கேயுமே பார்க்க முடியலாம். நெக்ஸ்ட் ஸ்டாக்
இந்துஸ்தான் யூனிலிவர். அண்ட் இந்த ஸ்டாக்கை பற்றி சொல்லவே தேவையில்ல. இந்த கம்பெனி இது ஏதாவது ஒரு ப்ராடக்ட்டு நம்ம வீட்டில் டெய்லி டே டு டே லைஃப்பில் ஏதாவது ஒன்று யூஸ் பண்ணுவோன்னா இந்த கம்பெனியில் இங்கே மார்க்கெட் கேப் பார்த்தீங்கன்னா 5,75,000 crores இருக்குது. இதுவுமே ஒரு வெல் பிராண்டடான லார்ஜ் கேப் ஸ்டாக் தான். ஸ்டாக் பிஇ இங்கே 54 ட்ரேட் ஆகிட்டு இருக்குது. சேம் டைம் இண்டஸ்ட்ரி பிஇ இங்கே 47 ட்ரேட் ஆகிட்டு இருக்குது. நீங்கள் வேணால் கமெண்ட் பண்ணுங்கள், இந்த ஸ்டாக் ப்ரைஸ் ஓவர் வேல்யூவேஷனில் இருக்கா இல்லை அண்டர் வேல்யூவேஷனில் இருக்கான்னு. ROCE இங்கே 27, ROE இங்கே 20% இருக்குது. இதுவுமே பார்த்தீங்கன்னா ஒரு அபோவ் ஆவரேஜில் நல்ல பெட்டராகவே தான் இங்கே பார்க்க முடியுது. அண்ட் டெட் ஈக்விட்டி பார்த்தீங்கன்னா வெறும் ஜஸ்ட் 0.04 தான் இருக்குது. ஆல்மோஸ்ட் இதுவுமே ஒரு கடனே இல்லாத கம்பெனின்னு கூட ஈஸியாக சொல்லிடலாம். அண்ட் டெக்னிக்கல்ஸில் பார்த்தீங்கன்னா இங்கேயுமே கிளியராக பார்க்க முடியும். ஒரு ஆல் டைம் ஹைலேருந்து பார்க்கும்போது நியர் அபவுட் இப்பயுமே ஸ்டாக் ப்ரைஸ் வந்து ஒரு 18% கீழே டவுனில் தான் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. அண்ட் சேட்டை வந்து நீங்கள் நல்லா கிளியராக பார்க்க முடியும். இப்பயுமே ஸ்டாக் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா சப்போர்ட் ரேஞ்ச் சொல்லுவாங்கள்ல, சப்போர்ட் ரேஞ்சில் ட்ரேட் ஆகிட்டு நல்லா கிளியராக பார்க்க முடியும். ஃபஸ்ட்டு இங்கேருந்து சப்போர்ட் எடுத்துச்சு, ஒரு நல்ல பேட்டர்ன் ரிவர்ஸ் கிடச்சிருக்கு. அண்ட் செகண்ட் டைம் இங்கேருந்து, தேர்ட் டைம் பார்த்தீங்கன்னா இங்கேருந்து நல்ல ஒரு ரிவர்ஸ் கிடச்சிருக்கு. அண்ட் ஃபோர்த்து டைம் இங்கேயுமே கிளியராக பார்க்க முடியும், ரிவர்ஸ் ஆகிருக்கு. அண்ட் அதுக்கடுத்து சிக்ஸ்த்து டைம் இங்கேருந்து, அண்ட் செவன்த் டைம் பார்த்தீங்கன்னா இங்கேருந்துமே ஆயிருக்கு ரிவர்ஸ். எயித்து டைம்ஸ் அண்ட் நைன்த்து டைம்ஸ் இங்கேருந்துமே ஒரு ரிவர்ஸ் பவுன்ஸ் பேக் ஆச்சு. அண்ட் கீழே டவுன் ஆயிருக்கு. ஒரு ஆல்மோஸ்ட் பார்த்தீங்கன்னா இப்பயுமே சேமாக ப்ரீவியஸில் இருந்துச்சுல அதே சப்போர்ட் லெவலில் தான் இப்பயுமே ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. அண்டு ஒன் மோர் வந்து கேல்குலேஷன் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துச்சுன்னா, எப்போலாம் சப்போர்ட் லெவலில் வந்துச்சு வெறும் ஜஸ்ட்டு 2 டைம்ஸ் மட்டும்தான் கீழே, அதுக்கு கீழே வந்துட்டு கிளியராக பார்க்கலாம். இங்கே 1 டைம்ஸ், இங்கே 2 டைம்ஸ் மட்டும்தான் சப்போர்ட்க்கு கீழே வந்து ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. மீதி எல்லா டைமே பார்த்தீங்கன்னா சப்போர்ட்டில் வந்ததுக்கு அடுத்து திரும்பவும் ரிவர்ஸ் பவுன்ஸ் பேக் தான் இங்கே ஆயிருக்குது. அதனால் அப்கமிங் டைம்ஸில் இந்த இந்துஸ்தான் யூனிலிவர் ஸ்டாக்ஸ்லையுமே அப்சைடில் போகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இங்கேயுமே பார்க்க முடியுது. நம்ம லிஸ்ட்டில் இருக்கிற இங்கே கடைசி ஸ்டாக் ஃபைன் ஆர்கானிக் இண்டஸ்ட்ரீஸ். அண்ட் இந்த ஸ்டாக்குமே பார்த்தீங்கன்னா மார்க்கெட் கேப் ஒரு 13,000 crores இருக்குது. இதுவுமே ஒரு ஸ்மால் கேப் ஸ்டாக்னு சொல்லலாம். அண்ட் ஸ்டாக் பிஇ 33 இருக்குது. இண்டஸ்ட்ரி பிஇ 30 ட்ரேட் ஆகிட்டு இருக்குது. ஸ்டாக் ப்ரைஸு பார்த்தீங்கன்னா அதிகமாக இல்லை, ஓரளவுக்கு ஸ்லைடாக இங்கே ஓவர் வேல்யூவேஷனில் தான் இருக்குது. ROCE 26%, ROE 19% இருக்குது. சொல்லவே தேவையில்லை, ஓரளவுக்கு இங்கேயுமே அபோவ் ஆவரேஜில் தான் இங்கேயுமே நல்லா கிளியராக பார்க்க முடியுது. ப்ரொமோட்டர் கிட்ட 75% ஸ்டேக்ஸ் இருக்குது. அண்ட் 75%ல் எந்த ஒரு ஸ்டேக்ஸுமே கம்பெனிங்க பிளேஸ் பண்ணவே இல்லை, மீன்ஸ் ப்ரொமோட்டர் பிளேஸ் பண்ணவே இல்லை. இது ரொம்ப ரொம்ப பாசிட்டிவான அட்வான்டேஜ். அண்ட் ஈவன் சொல்லிச்சுன்னா ஒரு ஸ்மால் கேப் ஸ்டாக்காக இருந்தாலுமே டெட் ஈக்விட்டி பாருங்கள் வெறும் ஜஸ்ட் 0.01 தான் இருக்குது. ஒரு ஆல்மோஸ்ட் சொல்லிச்சுன்னா இதுவுமே ஒரு கடன் இல்லாத கம்பெனின்னு கூட ஈஸியாகவே சொல்லிடலாம். அண்ட் டெக்னிக்கல்ஸில் எங்கேயுமே கிளியராக பார்க்க முடியும். ஸ்டாக் ப்ரைஸ் ஒரு ஆல்மோஸ்ட் வந்து ஒரு ஆல் டைம் ஹைலேருந்து ஒரு நியர் அபவுட் இப்பயுமே ஒரு அரௌண்ட் ஒரு 40% கீழே கரெக்ஷன் தான் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. அண்ட் சேம் டைம் இங்கேயுமே உங்களுக்கு கிளியராக புரிஞ்சிருக்கும், எப்போல்லாம் சப்போர்ட்டில் இங்கே டெக்னிக்கல்ஸில் எடுத்திருக்க சேட்டில் அண்ட் ரிவர்ஸ் பவுன்ஸ் பேக் ஆகிருக்கு நல்லா கிளியராக பார்க்க முடியும். அது கிளியராக அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். கீழே பாட்டமில் வந்துச்சு அண்ட் மேலே போச்சு ட்ரெண்டில், திரும்பவும் கீழே அகெயின் மேலே சப்போர்ட்டில், அப்ஸ் டவுன்ஸ் அகெயின் டவுன்ஸ் அண்ட் அடுத்தது அப்ஸு, அடுத்தது டவுன்ஸ் அண்ட் அடுத்தது அப்ஸு. இந்த சைக்கிள் வந்து சேஞ்ச் ஆகவே இல்லை, இது அப்படியே கிளியராக போயிட்டே இருக்குது, நல்லா கிளியராக அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். அண்ட் அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா சேமாக இப்பயுமே சேமான டவுன்ஸ் இருக்குல்ல, டவுன்ஸ் சப்போர்ட்டில் தான் இருக்குது. இதுவுமே ஒரு பெட்டராக பார்க்க முடியுது. அட் தி சேம் டைம் ரெசிஸ்டன்ட் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது இந்த இடத்துல ஒரு நல்ல பெட்டரான ஒரு ரெசிஸ்டன்ட்டுமே இருக்குது. அரௌண்ட் வந்து எப்போல்லாம் கீழே வந்து மீன்ஸ் சப்போர்ட்டில் வந்ததுக்கு அடுத்தது ரெசிஸ்டன்ட் லெவல் மீன்ஸ் டச் ஆனதுக்கு அடுத்தது ஒரு 2 டைம்ஸ் மட்டும்தான் இங்கேருந்து மீன்ஸ் மேலே வந்து இங்கே புல்ஸ் பேக் அடிச்சிருக்கு, அதை கிளியராக பார்க்க முடியுது. மற்றபடி பார்த்தீங்கன்னா ஒரு அட்லீஸ்ட் வந்து இந்த ரெசிஸ்டன்ட் இருக்குல்ல, ரெசிஸ்டன்ட் லெவல் வரைக்கும் இங்கேருந்து போகிறது வந்து மீன்ஸ் ப்ரீவியஸ் டைமோட நம்ம கம்பேரிசன் பண்ணி பார்க்கும்போது இங்கே கிளியராகவே இங்கே பார்க்க முடியுது. ட்ரேடர்ஸ் என்னுடைய யூடியூப் மெம்பர்ஷிப்புமே இருக்குது. பெஸ்ட்டான ஸ்டாக்ஸ்லாம் இருந்துச்சுன்னா அங்கே கம்யூனிட்டி குரூப்லையும் நான் ஷேர் பண்ணுறேன். வெறும் ஜஸ்ட் 1 டைம் செக் பண்ணி பாருங்கள், உங்கள் கேபிட்டலை க்ரோ பண்ண டெஃபினட்டாகவே ஹெல்ப்பாக இருக்கும். டெலிகிராம் சேனலுமே இருக்குது. பெஸ்ட்டான சேட்ஸ்லாம் இருந்துச்சுன்னா நான் அங்கேயுமே மீன்ஸ் ஷேர் பண்ணிகிட்டு இருக்கேன். கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் தந்திருக்கேன். வெறும் ஜஸ்ட் நீங்கள் அங்கேருந்துமே டேரெக்டாகவே நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம். ட்ரேடர்ஸ் இந்த வீடியோவில் இவ்வளோ தான். நான் நம்புகிறேன் உங்களுக்கு இந்த வீடியோ டெஃபினட்டாகவே ஹெல்ப்பாக இருக்கும்னு. இதே போல் வீடியோஸை டெய்லி பார்க்குறதுக்காக நம்ம ஸ்விங் ட்ரேடிங் தமிழ் சேனல் இப்போ வரைக்கும் லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணலைன்னா சப்போர்ட் பண்ணுங்கள். நீங்கள் சப்போர்ட் பண்ணால் தான் எனக்கும் மோட்டிவேஷனாக இருக்கும், டெய்லி இதே போல் பெஸ்ட்டான வீடியோஸ்லாம் கொண்டு வரத்துக்கும் ஹெல்ப்பாக இருக்கும். நான் சொல்லியிருக்கிற இந்த 4 பெஸ்ட்டான ஸ்விங் ஸ்டாக்கை பற்றி உங்களோட ஒப்பீனியன் என்ன டெஃபினட்டாக கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு வேறு எந்த ஸ்டாக்கை பற்றி ஃபுல் டீட்டெயிலில் அனலைசிஸில் வீடியோ வேணும் அதையுமே சொல்லுங்கள், நான் கூடி சேர் கொண்டு வரத்துக்கு ட்ரை பண்ணுறேன். திரும்ப நாளைக்கு ஒரு பெஸ்ட்டான வீடியோஸில் பார்க்கலாம். அது வரைக்கும் டாடா, பாய் பாய்.